என்னுடைய பாட்டி 90 வயதை கடந்தவர்கள். நாங்கள் ஆட்சின்னு பாசமாக சொல்லுவோம். காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணியான்னு கேட்பாங்க. வேதத்தை வாசிக்கிறக்கு எனக்கு பார்வை குறையக்கூடாது. பைபிளில் கொண்டு போய் இப்படி கண்ணை விட்டுருவாங்க. அந்த எழுத்துக்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பக்கத்தில் வச்சு, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன் அப்படின்னா இதற்காக விசுவாசத்தை விதைத்த ஒரு பாட்டி உண்டு. நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலத்தில் பணத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, பாசத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, அன்பை அள்ளி கொடுக்கும் பாட்டிமார் உண்டு, நல்ல புது புது ஆடைகளை வாங்கி கொடுக்கும் பாட்டிமார் உண்டு. விசுவாசத்தை கொடுக்கும் பாட்டிமார் உண்டா? வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் பாட்டிமார் உண்டா? வேத வசனத்தை ஊட்டி வளர்க்கும் பாட்டிமார் உண்டா? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தயவாக பேர பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குதுன்னா, ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கும் நாட்களில் நீங்கள் அந்த குழந்தையோடு நேரம் செலவு பண்ணுகிற நேரங்களில் இயேசுவை குறித்து பேசுங்கள், வசனத்தை குறித்து பேசுங்கள். காரணம், உலகத்தில் நீங்கள் அவர்களுக்காக சம்பாதித்து வைக்கும் எந்த சொத்துக்களும் நிலையானது அல்ல. நீங்கள் வாங்கி கொடுக்கிற எந்த ஆடையும் நிலையானது அல்ல. ஆனால் இளம் வயதிலேயே விசுவாசத்தை கொடுப்பீர்களானால் அது 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, அது 4 தலைமுறையானாலும் உங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் நினைவு கூறுவார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா.